எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கொத்தமல்லி துவையல் வந்து எப்படி செய்யலாம், தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கொத்தமல்லி கட்டு எடுத்துக்கோங்க. கடையில் எண்ணெய் வந்து 1 குழிக்கரண்டி ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மிளகாய் வத்தல், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து போட்டுக்கோங்க. கழுவி வச்ச கொத்தமல்லி கட்டை வந்து அந்த நல்லா சுத்தமெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த கடாயில் போட்டுட்டு நல்லா கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துருங்க. நல்லா வந்து கேஸ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு அது நல்லா வதங்கி சுருளை வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வந்து சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து இந்த பொரிகடலையும் இந்த வெங்காயத்தையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது, காரமான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 எடுத்து அதையும் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டுட்டு வெங்காயத்தையும் எடுத்து போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை வந்து ஒரு மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு எடுத்து அதையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலையும் அந்த எல்லாத்தையும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சூடோடு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்லாம். அது வந்து நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது. சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு ஜூஸ் வந்து செய்கிறதுக்கு வந்து இந்த கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கிரேப்ஸ் வந்து இது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கிற கிரேப்ஸ் இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அதை நல்லா சின்னதாக பிச்சு எடுத்துக்கிட்டு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து இனிப்பு எடுத்து சீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டுறதை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு அதை எடுத்து ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஜில்லுன்னு வந்து எடுத்து சாப்பிடுங்க. இதை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பொட்டுக்கடலையும் வெள்ளைச்சீனியும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமானது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிட்லாம். மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. சீனி வந்து ஒரு பாதி அளவு அதே கப்பில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூனை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. நன்றி.